வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பாபாஸோட இன்ஸ்டா ஷெஃபோட சமைக்க போகிறேன். பாபாஸோட ப்ராடக்ட் நிறைய இருக்குது. நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபாஸோட இறைச்சி மசாலை தூள். இந்த இறைச்சி மசாலை தூளை வச்சு நம்ம சைவ சமையலும் சமைக்கலாங்க. அதனால இன்றைக்கி நான் ஒரு சைவமான கறி தான் செய்ய போகிறேன். சூப்பரான புளிக்கறி செய்யலாம் வாங்க. இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு நல்லா மண் போக சுத்தமாக கழுவிட்டு உருளைக்கிழங்குலாம் நம்ம அவிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா வெட்டிடுங்க. கொஞ்சம் வெங்காயத்தை 2-3 வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி 2, கருவேப்பிலை. இது வந்து நான் கருணைக்கிழங்கு தோல் உரித்து ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா வந்து உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். புளி வந்து நான் சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தோட முக்கியமான நம்மளோட பாபாஸோட இறைச்சிக்கறி மசாலை தூள், மஞ்சள் தூள். உங்களுக்கு வேணும்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே காரம் கரெக்டாக இருக்கும் புளிக்கறிக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்ப்போம். இந்த கறிக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து வெடித்த உடனே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வதங்கின உடனேயே நாம் பாபாஸோட மஞ்சள் தூள் ஒரு சின்ன தேக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் ஒரு பரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பாபாஸோட இறைச்சி மசாலை தூள் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கறி திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் 7-8 தேக்கரண்டி கறி மசாலா தூளை இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா பாபாஸோட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம இது கூட சுட தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க வச்சிடலாம். உங்களுக்கு கறி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போணுச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி வந்து. பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தான் நான் வந்து பூண்டு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் முன்னாடியே எண்ணெயில் வெங்காயம் வதக்கிறப்பே வதக்கி விட்டுடலாம். ஆனால் அது ரொம்ப வெந்துடும். அதனால் இப்போ தான் நான் பூண்டு சேர்க்குறேன். இதோட தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் இடையில ஒரு தடவை திறந்து பார்த்து கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது கூடயே வந்து நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி குழம்புக்கு கொஞ்சம் கூட புளி சேர்த்துக்கிட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கருணைக்கிழங்கு குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கூடமாக புளி சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வெட்டி வச்சுருக்கிற இந்த கருணைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு சாம்பாருக்கு கூட நம்ம பாபாஸோட மசாலை தூள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஏற்கனவே இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அதனால் நாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 கொதி வந்த உடனேயே நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த புளிக்கறி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திக்காக வச்சு அப்படியே சுட சோறோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலை தூளும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து நாம் கடைசியாக ஃபைனல் டச்சாக நம்ம வந்து கருப்பு சீனி சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு கூழாம்பலாக்க இருந்துச்சுனாலும் இது கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு சீனி இல்லாட்டி வெல்லம், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நாம் வந்து கருவேப்பிலை தூவி நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டு இறக்கிட்டாக்க கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு தயாராகிடுச்சுங்க. அசைவத்துக்கு மட்டும் இல்லைங்க, சைவத்துக்கு கூட பாபாஸோட இறைச்சி மசாலை தூளை யூஸ் பண்ணி நம்ம கறி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், புளிக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.